ஒரு இமேஜ் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு எலிமெண்ட் அதை நீங்கள் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு தேவைப்படுற வேற ஒரு பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல் தான் கீஃப்ரேம். இந்த ட்ரெண்டிங் எடிட்டிங், 3D அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே கீஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் எடிட் பண்ணியிருப்பாங்க. கீஃப்ரேம்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்ல தான் இருக்கும். இப்போ இந்த டாவின்சில இன்ஸ்பெக்டர் டேப் பாருங்களேன், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி நியூமரிக் வேல்யூஸ் இருக்கிற எதை வேணாலுமே நீங்க கீஃப்ரேம் பண்ண முடியும். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை அனிமேட் பண்றதுக்கு இந்த கீஃப்ரேமுக்கு நீங்க 2 இன்புட் கொடுக்கணும். ஒன்னு டைம், இன்னொன்னு பொசிஷன் வேல்யூஸ். புரியுற மாதிரி லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டாவின்சி லோகோ நான் ஒரு ஓரமா வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த லோகோ இங்க இருந்து எனக்கு இங்க வரணும். இதுக்கு தான் நம்ம கீஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம். நான் என்ன சொன்னேன், கீஃப்ரேமுக்கு நீங்கள் 2 வேல்யூ கொடுக்கணும்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ டைமா, அது டைம் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போது 2வது செகண்டில் வரும்போது தான் எனக்கு அந்த லோகோ வந்து அந்த இடத்துல வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து 2வது செகண்டில் நம்ம வந்து இந்த ப்ளே கட்டை வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பொசிஷனில் போயிட்டு இங்கே டைமண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொன்னால் பார்த்தீங்களா கீஃப்ரேம் டைமண்ட் சிம்பிளில் தான் இருக்கும்னு, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே ஆன் ஆகிடும். இப்போ இங்கே ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா, ஆரஞ்சோ ரெட்டோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கீஃப்ரேம் வச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா என்ன ஆகும் பாருங்களேன், மூவ் ஆகலை. ஆனால் இங்கே கீஃப்ரேம் இருக்கு, ஆனால் மூவ் ஆகலை. அதுக்கு என்ன ரீசன்னா, கீஃப்ரேமுக்கு நம்ம 2 வேல்யூஸ் கொடுக்கணும்னு சொன்னோன்னா, இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2வது செகண்டில் எனக்கு வந்து இது இங்கே இருக்கணும்னு நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வேல்யூ 2வது செகண்டில் ப்ளே கட் வச்சாச்சு. கீஃப்ரேம் ஆன் பண்ண உடனே அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். அண்ட் வந்து பொசிஷனையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண உடனே இந்த கீஃப்ரேம் என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ, இந்த பொசிஷன் வேல்யூவையும் இந்த டைமையும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஆனால் கீஃப்ரேம்ஸ் நீங்கள் அனிமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 or more கீஃப்ரேம் பாயிண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அந்த கீஃப்ரேம்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கீஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம், அதாவது இந்த இடத்துல இருக்கணும்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா இங்கேருந்து எங்கே போகணும், இல்லாட்டி இது எங்கேருந்து வரணுன்றதை இன்புட் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு இப்போ நான் வந்து இந்த டேமேஜ் இங்கே கொண்டு வர போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கேருந்து தான் அங்கே போகணுன்றதுனால. இப்போ செகண்ட் டைம் நீங்கள் கீஃப்ரேம் வைக்கும்போது நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ண தேவையில்லை. நீங்கள் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது கீஃப்ரேம் ஆன் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பழையபடி கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த கீஃப்ரேம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனிமேட் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வச்சு ஒரு நார்மல் பொசிஷனில் இந்த பொசிஷனில் நம்ம வச்சு கீஃப்ரேம் கொடுத்துட்டோம். அடுத்த செகண்ட் வந்து எனக்கு 2 செகண்டில் வந்து எனக்கு இங்கே வேணும்னு சொல்லி கீஃப்ரேம் கொடுத்தோம், வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அப்படி ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. இன்கேஸ் இந்த லோகோ வந்து எனக்கு இங்கேருந்து இங்கே ஸ்பீடாக வைக்கணும்னா நான் இங்கே 2 செகண்டுக்கு பதிலாக நான் 1 செகண்டில் வச்சேன்னா ஸ்பீடாக இருக்கும். உங்களோட 2 கீஃப்ரேம் பாயிண்ட்டுமே க்ளோஸாக இருந்ததுன்னா அந்த அனிமேஷன் ஸ்பீடாக இருக்கும். இதே நீங்கள் வந்து அதை ரொம்ப தள்ளி வைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். சரி, இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்து இந்த கீஃப்ரேம் வந்து இன்னும் உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்காக இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், சேம் அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல லோகோ இருக்கா, எனக்கு வந்து இங்கேருந்து எனக்கு இங்கே போகணும். இதுதான் நம்ம கான்செப்ட்டு. இது நம்ம கீஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஓவர்லே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணால் போதும், ஆன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து தெரியலன்னா அந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணி எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆன் ஆகிடும். இது ஆன் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து இங்கே ஒரு கீஃப்ரேம் வைக்கிறேன். வச்சுட்டு நான் அகெயின் வந்து 2வது செகண்டுக்கு போயிட்டு இப்போ நான் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி நான் போட்டிருக்க கீஃப்ரேமுக்கு ஒரு பேத் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கீஃப்ரேம் வந்து எப்படி அனிமேட் ஆகிருக்குன்றது உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், கரெக்டாக அந்த பாத் வந்து ஃபாலோ ஆகுதா. இப்போ பாயிண்ட் என்னன்னா இங்கேருந்து இங்கே இந்த லோகோ வருதுன்றது தான் இந்த பேத் அனிமேஷன் இப்போ காட்டுது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் கீஃப்ரேம் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இன்கேஸ் கீஃப்ரேம் நீங்கள் ஆல்டர் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்பெக்டர் டேப் போக தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லோகோ இருக்கா, இப்போ இந்த லோகோ வந்து இப்படி நேராக எனக்கு போக வேணாம், எனக்கு வந்து இப்படி ஸ்லோப்பாக வரணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ அனிமேஷன் ப்ளே பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஸ்லோப்பாக போகும். இல்லை எனக்கு வந்து பழையபடி நேராகனா நீங்கள் நேராக வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன் கீஃப்ரேம் வந்து 2 or more வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட கீஃப்ரேம்ஸ் நம்ம வைக்கலான்னு. இப்போது நம்ம இங்கே 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஒரு ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு இந்த டாவின்சி லோகோ போகணும்னு சொல்லி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3rd கீஃப்ரேம் வைக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1.5 செகண்ட் கிட்ட நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு 1 செகண்டில் நான் வைக்கிறேன்னா நான் அப்படியே கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கீஃப்ரேம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த பேத்துக்கு மாறிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்ஸ்பெக்டர் டேப்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த ஆன் ஸ்க்ரீன் மெத்தடை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்பெக்டர் டேப்பில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எஃபிஷியன்ட் மெத்தட். ஓகே, இதை வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரி, கீஃப்ரேம் வச்சாச்சு. வச்ச கீஃப்ரேமில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டர் டேப் வந்தீங்கன்னா இந்த கீஃப்ரேம் பட்டன் இருக்கா, இந்த கீஃப்ரேமில் 2 பக்கம் சைடில் 2 ஏரோஸ் இருக்கும். இதில் வந்து இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச கீ ஃப்ரேமுக்கு போகும். நீங்கள் இந்த பக்கம் இருக்க ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு போகும். இப்போ நம்மக்கிட்ட 2 கீ ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குன்றதுனால இதுக்கப்புறம் போகாது. போகிற பட்டன் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. இங்கே வந்து நமக்கு இந்த பக்கம் ஒரு கீ ஃப்ரேம் தான் இருக்கனால இதுக்கப்புறம் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. பட் இங்கே நீங்கள் நிறையா கீ ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேமுக்கு இன்னொரு கீ ஃப்ரேமுக்கும் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஜம்ப் பண்ண முடியும். இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் போய் எனக்கு இந்த பொசிஷன் ஸ்டார்ட் ஆக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் தென் இந்த கீ ஃப்ரேம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கீ ஃப்ரேமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இதை நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த அனிமேஷன் பாருங்களேன், அப்படியே அப்ரப்டாக ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டில் வந்து அப்ரப்டாக அப்படியே நிற்கிது. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரோபோட்டிக்காக இருக்கும் இல்லையா? பட் இந்த அனிமேஷனை நீங்கள் இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஈஸ் இன் ஈஸ் அவுட் மெத்தட் இருக்குது. ஆக்சுவலி அது ஈஸ் அவுட் ஈஸ் இன்னு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் பேர் வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட். சரி, இந்த ஈஸ் இன் ஈஸ் அவுட்னா என்ன? நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடாக கண்டினியூ பண்ணுவீங்க. நிற்கும் போது பிரேக் ப்ரெஸ் பண்ணி மெதுவாக நிற்பீங்க இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதும் எண்ட் பண்ணுறதும் சேம் ஸ்பீடில் தான் இருக்கும். இந்த அனிமேஷனுமே அந்த கார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி எண்ட் பண்ணும்போது ஸ்லோவாக எண்ட் பண்ணுறது தான் ஈஸ் இன் ஈஸ் அவுட். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்மூத் மோஷன் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீ ஃப்ரேம் இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேமுக்கு போவோம். இப்போ இந்த எண்ட் கீ ஃப்ரேமில் இருக்கா, இதை நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல மவுஸ் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து ஈஸ் இன் அப்படின்னு இருக்கா, இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிட்டு அந்த கீ ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி ஈஸ் அவுட்டும் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஈஸ் அவுட்டில் இருக்கணும், எண்ட் பண்ணுறது வந்து ஈஸ் இன்ல இருக்கணும். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஈஸ் இன் ஈஸ் அவுட் தான் நேம். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது வந்து ஈஸ் அவுட்டில் தான் ஆரம்பிக்கணும். அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிறது ஈஸ் அவுட்டில், அனிமேஷன் எண்ட் ஆகிறது ஈஸ் இன்ல. இது எதுக்குன்னா, இப்போ நான் வந்து கீ ஃப்ரேம் பேனல் ஓப்பன் பண்ணுறேன், இதில் கிராஃப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் இருக்கா, இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கீ ஃப்ரேம்ஸ். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து நம்ம யூசர் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போகிறதுனால ஈஸ் அவுட். அப்போ என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ஸ்பீட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஈஸ் இன்னா இந்த கீ ஃப்ரேம் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுனால அது ஈஸ் இன். ஸோ அந்த டெட்லைன் நெருங்கும் போது அது அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்லோ ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஈஸ் அவுட் கொடுக்குறோம், எண்ட் பாயிண்ட்டுக்கு ஈஸ் இன் கொடுக்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக்சுவலி நான் வந்து DaVinci Resolve 20 வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கீ ஃப்ரேம் பேனல் வராது, உங்களுக்கு இங்கே தான் வரும். பட் ஐடியாலாம் ஒன்று தான். ஸோ இந்த ஈஸினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த கிராஃப் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கர்வ் வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு எஸ் கர்வ் ஆயிடுச்சா? இந்த எஸ் கர்வ் தான் ஈஸ் இன் ஈஸ் அவுட். இப்போ பாருங்கள், இது வந்து கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது, இதுதான் ஈஸ் அவுட். இது வந்து அப்படியே கிராஜுவலாக ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிறது தான் ஈஸ் இன். இப்போ அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, முதல்ல அப்ரப்டாக ஒரே ஸ்பீடில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி மெதுவாக எண்ட் ஆகுது. நீங்கள் எப்போ கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணாலுமே என்ன அனிமேஷனாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஈஸினஸ் கொடுக்க மறக்காதீங்க. இது கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேயும் இந்த ஒரு கீ ஃப்ரேம் பேனல் இருக்கும், இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, கீ ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் பக்கமாக வச்சா ஸ்பீடாக இருக்கும், தூரமாக வச்சா ஸ்லோவாக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா. நீங்கள் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் சிம்பிள் இருக்கும், ஒரு மாதிரி கிராஃப் சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே கீ ஃப்ரேம் பேனல் வந்துடும். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த கீ ஃப்ரேமை மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி நீங்கள் க்ளோஸாக கொண்டு வரலாம். சரி, இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, முன்னே இருந்ததை விட இந்த இந்த 2 கீ ஃப்ரேம் பாயிண்ட்ஸுமே வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த அனிமேஷன் ஸ்பீடாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, இதே உங்களுக்கு இந்த அனிமேஷன் ஸ்லோவாக வேணும்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தள்ளி வைக்கணும். இப்போ இது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த கீ ஃப்ரேம் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்டா, இதை நான் 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதை மூவ் பண்ணால் இந்த மொத்த அனிமேஷன் டைமிங்குமே அப்படியே மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்படியே தான் இருக்கும். இந்த கீ ஃப்ரேம் பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே மூவ் பண்ணதுனால
இந்த இடத்துக்கு வரும்போது அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். DaVinciல வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து எடிட் பேஜில் மட்டும் இருக்காது. நீங்கள் இந்த கீ ஃப்ரேம்ஸ் ஃபியூஷன் பேஜ்லேயும் இருக்குது, ஃபேர்லைட் பேஜ்லேயும் இருக்குது, கலர் பேஜில் இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே கீ ஃப்ரேம்ஸோட பேசிக்ஸ் தான். இதில் இன்னும் கவர் பண்ணாத ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி ஃபியூஷனோட கீ ஃப்ரேம் எடிட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோட பிளான். பட் அதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேமோட பேசிக்ஸ் அதோட கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூஷன் பேஜில் இருக்க கீ ஃப்ரேம் எடிட்டரை பற்றி பார்ப்போம் டீட்டெயில். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் எப்போ சொல்கிற காமன் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, உங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு டெடிகேட்டாக டுட்டோரியல் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.